ரிசர்ச் ஒன்னு பண்ணேன். என்ன ரிசர்ச்? நம்ம மிஷ்கின் சாரோட பழைய ஆபீஸ் இருக்கு இல்லீங்களா? ஆமா. அதுல வந்து நிறைய அவருக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட போட்டோஸ்லாம் அவர் அழகா அப்படியே வச்சிருப்பார். ஓகே. நிறைய ஃபேவரட் ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதுல சில்க் மேமோட போட்டோவும் வந்து அதுல வச்சிருந்தாங்க. Why do you love Silk madam? சொல்லுங்க சார். ஆக்ட்ரஸா எனக்கு வந்து ஒரு காடஸா பார்க்கறது வந்து சாவித்திரி அம்மா. ம். அதுக்கப்புறம் அதே லைன்ல நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸை பெரிய காடஸா பார்க்கறது சில்க் சுமிதா அம்மா. சில்க் சுமிதா அம்மா வந்து அவங்க வந்து ஹீரோயினா வந்திருந்தாங்கன்னா அந்த 25 வருஷத்துக்கு எந்த ஹீரோயினும் எனக்கு இருக்க முடியாது. ஸ்ரீதேவிக்கு அப்புறம் அவங்க தான் வந்திருப்பாங்க. வேர்ல்டுல ஒரே ஒரு ஆக்ட்ரஸை பத்தி சொல்லுவாங்க, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு. அது வந்து மர்லின் மன்றோ. அந்த ஆர்கிடைப்பை நம்ம அப்ளை பண்ணணும்னா சில்க் சுமிதாக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு நட்சத்திரமும் இறந்து போய் மில்லியன் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வந்து வானத்தில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிருக்கு ஆக்சுவலாக. அது மாதிரி அந்த நட்சத்திரம், அந்த சில்க் சுமிதா நட்சத்திரம் வந்து அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் இன்னும் அவங்களுக்கு நம்ம அந்த ஒளியை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. I think she is great. I am very proud to be here actually. Thank you.